கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே 2024 ஆண்டு ஸ்தோத்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நான் உங்களுக்காய் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டு புதிய நன்மையினால் அவர் நிரப்புவார். வேண்டிய பலனையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் அருளுவார். அல்லேலூயா. I wish you a happy new year 2024. அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊழியக்காரனாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததான தேவன் இந்த ஆண்டை குறித்து, அப்பா நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டபோது கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னுடைய உள்ளத்தில் அவர் வைத்தார். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அநேக தீமைகள் அநேக தீங்குகள் தேசத்தில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக தீங்குகளை உங்கள் கண்கள் பார்க்கும், நீங்கள் கேட்பீங்க, இவங்களுக்கு இப்படி நடந்ததா, இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி துர்ச்செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள், கேள்விப்படுவீர்கள், அதை பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பலனை கொடுப்பார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். 2024 வருஷம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காத்திருக்கிற ஆண்டாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து நீங்க செய்யும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் நடத்துவார். அல்லேலூயா. அனுகூலமாய் நடத்துவார். எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. எந்த விஷயத்தையும் நீங்க நிதானமாய் பொறுமையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவைகளை எல்லாம் உங்கள் கைகளிலே வாய்க்கும்படி உங்கள் வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்திலே நற்காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, தலைக்கு வந்தது ஆமாம் தலைப்பாவோட போயிடுச்சான். அதனால் ஆண்டவர் அந்த தீங்கையெல்லாம் கடந்து போகும்படியாக வைப்பார். அந்த தீங்கையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அவைகள் உங்களை கடந்து போகும்படியாக. இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஒரு பஸ்காவை ஆசாரிக்கும் போது சங்கார தூதன் கடந்து போனது போல ஆண்டவர் இந்த ஆண்டிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை கடந்து போகும்படியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படி சொன்னபோது அப்போ நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். ஆண்டவரே, யாரெல்லாம் சபைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்களோ இந்த சபை திறந்து கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. இப்போவே நாங்கள் திறந்து தான் வச்சுருக்கிறோம். ஜெபிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல பர்சனலாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, நல்ல துணிமணி வேணும்னா 4 கடைக்கு ஏறி இறங்குவோம். பார்த்தீங்களா? நல்ல பொருள் வேணும்னா 4 இடத்துல நம்ம தேடுவோம். இப்போ வசதியாக மொபைலில் வேறு பார்க்குறோம். ஆனால் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 முறை சபையில் முழங்கால் படியிட்டு நீ கண்ணீர் வடிச்சு பாரு, கர்த்தர் கட்டாயம் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். இந்த ஆண்டு காத்திருக்கிறதான ஒரு ஆண்டு. அல்லேலூயா. காத்திருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சகலவற்றையும் செய்ய அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வார்த்தையை அலட்சியப்படுத்தி மந்த காது போல, மூளை மங்கினவங்க போல, மந்த புத்தி உள்ளவங்க போல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு அடி முன்ன வைக்கணும். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு முன்ன வைக்கணும். ஒரு ஸ்டெப்பு முன்ன வைத்தால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஆகினால
நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு வாட்டி வாசிச்சிடலாமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கவனியுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இந்த வார்த்தையில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கலாம். எந்த வார்த்தையை நீங்கள் பேச சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் காத்திருக்கிற காரியங்களை குறித்து பலமாய் பேசினார். நிறைய காரியங்களை பேசினார். அப்போது கர்த்தருக்கு காத்திருந்தவங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும், ஆதியாகமம் துவங்கி ஆபிரகாம் முதல் யோவான் வரைக்கும் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். என கவனியுங்கள், ஆபிரகாம் எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்கிறார்? 25 ஆண்டுகள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்னை கவனியுங்கள். இந்த ஒரு வருஷம் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, லோனே இல்லாமல் நீங்கள் கட்டி முடிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கடனே இல்லாமல் சில காரியங்களை நீங்கள் வாங்குவதற்கு கர்த்தர் வைப்பார். உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு வந்து இந்த ஒரு வருடம் முடிவதற்குள்ளே இது நடக்கலை அப்படின்னு சொன்னால், என்னுடைய பேரையே நான் மாற்றிக்கிறேன். சோத்ரம். அல்லேலூயா. உங்களால் முடியும், அந்த தைரியம் இருக்குது, அந்த தெம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முட்டி போட்டு இங்கே காத்துருங்க. உங்கள் நன்மைக்கு ஆண்டவர் பிரத்யட்சணமாய் சொன்ன வார்த்தை இது. சில நேரத்தில் வந்து இந்த பாஸ்டர் கோவக்காரன்னு நினைக்கிறீங்க. கோவம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அழுது அழுது என் கண்களில் இப்போ தண்ணியே கிடையாது. அப்போது அழுது அழுது எனக்கு இப்போது தண்ணி இல்லை, இப்போ திரும்ப செக்ரிட் ஆனால் தான் உண்டு. சோத்திரம். தொண்டை கிழிஞ்சி தொங்கின்னு இருக்குது. இருந்தாலும் தலைவலிக்குது பாஸ்டர், என்னால் வர முடியல, மூக்கு ஃபுல்லாக சளி பாஸ்டர். நான் சொன்னேன்னாக்கா நீங்கள்லாம் எங்கே போவீங்க? அப்படி அல்ல. கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இனி ஒருத்தரும் பலவீனம்னு சொல்லக்கூடாது. பலவீனம்னு சொன்னாக்கா ஸ்டிக் எடுத்துன்னு வந்துடுவேன். எப்படி? ஸ்டிக் எடுத்துன்னு வந்துடுவேன். அப்போது இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளே, நான் தயவாய் 2 கைகளை கூப்பி நான் கேட்குறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காத்திருக்கிறதான ஒரு வருஷம். உங்களுக்கு நான் பேசுகிற தமிழ் புரியுதா? ஒரு சோத்திரம் சொல்கிறீங்களா? பேசுகிற தமிழ் புரியுதில்ல? புரியுதில்ல? அப்போது இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன வார்த்தை காத்திருக்கிறதான ஆண்டு. உங்களுக்கு நான் அந்த சாட்சி எதுக்காக போட்டேன்னு தெரியுமா? இந்த இடத்துல எதையுமே நான் வெறுமனே செய்வது கிடையாது. எந்த விஷயத்தையும் வெறுமனே செய்வது கிடையாது. ஒருத்தன் பட்டாசு வெடிக்கிறான்னா நான் பட்டாசு வெடிக்க இல்லை. ஒருத்தன் இதை செய்கிறான் அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன். கர்த்தர் எதை எனக்கு செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். ஏன் இந்த அலங்காரம் ஏன் அங்கே பண்ணுறாங்கன்னு இல்லை, நான் கர்த்தர் இதை செய்ய சொன்னார், நான் செய்கிறேன். அல்லேலூயா. இது 25 வருஷம் 50 வருஷம் 75 வருஷம் அதெல்லாம் தேவை கிடையாது. கர்த்தர் செய்ய சொன்னார், உனக்கு பலனை கொடுப்பார். என கவனியுங்கள். இந்த ஆண்டு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேன், இது எழுதி வச்சுக்கோங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. கத்தரிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பார். என்ன பலன் அப்படின்னு சொன்னால், உன் கைகளினால் செய்வாய், உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார் செய்வார் செய்வார்.
ராகாதாரா சந்தரா, உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் வந்துருங்க. இந்த ஆலயத்தில் என்னால் சொல்ல முடியும், எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு சோர்ந்து வந்து இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இதுக்கு நான் படிச்சிருக்கணும், எனக்கு வேலை இருக்கணும், எனக்கு இது இருக்கணும், உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ பேசுவ அப்படின்னு சொன்னால், கொரோனா பற்றி யாருக்குன்னா தெரியுமா? கொரோனா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கனவுல கூட நினச்சது கிடையாது. ஆனால் 2 வருஷம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னா ஆண்டவர் தான் ஐயா. எத்தனை பேர் சொன்னீங்க? அன்னைக்கு வேலை இல்லை, சாப்பாடு தண்ணிக்கு கஷ்டம், ஒருத்தர் பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் சில நேரங்களில் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதித்தார். அப்போது அந்த அந்த ஒவ்வொரு ஆண்டவருடைய பாரங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு தேசம் சீரழிந்து சீர்கெட்டு ஆண்டவர் துக்கப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? தேசங்களுக்கு அழிவுகளை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கும் போது தான் பயம் வருது. நம்ம வீட்டில் ஒரு சாவு வந்தால் தான் இங்கே அப்படியே கால் டங்கு 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 டங்குன்னு டான்ஸ் ஆடும். அது வரைக்கும் அந்த இருதயம் அது கல்லா இல்லை அது கடபாரியை வச்சு குத்துறதான்னு தெரியல. அப்போ சொல்லும்போது வார்த்தை வரும்போது அதை என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஆண்டில் அநேகருக்கு நன்மை செய்து அடுத்த வருஷம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா சொல்லுவீங்க? நான் தான் அங்கே உட்கார்ந்து சிரிச்சுனே இருக்கேன். பட்டாசு மாதிரி சொல்லிவிட்டு டக்கு 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 டக்குன்னு போயிடுவீங்க. இந்த வருஷம் மைக்கு கொடுத்தாரு ஐயா, சோத்திரம். அடுத்த வருஷம் மைக்கு சில மணி துளிகளுக்கு மட்டும்தான். கர்த்தர் இதை செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நான் வளர்ந்த திருச்சபையில் இன்றைக்கி ஆராதனை நடந்துட்டு இருக்குது. 10,000 பேர் கூடுவாங்க. நான் இருக்கும்போது 5,000 பேர். சாட்சின்னு சொன்னோன்னே வெட்டி மாதிரி உடனே எழுந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை நடத்தினார், அவர் காத்தார், அவர் உயர்வுகளை கொடுத்தார். இந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி 10லேருந்து 20 செகண்ட் உட்கார்ந்துருவேன். ஜபம் அப்படின்னு சொன்னால் காத்துன்னு இருப்பேன். இந்த ஷூட்டிங் ஆர்டருக்கு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு சிக்னலு அப்படி சிக்னல் போட்டவுடனே ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வெடிக்கணும். நம்ம சபையை ஆண்டவர் இந்த மாதிரி மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். நான் சொல்லுகிறேன் எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். பிள்ளை அவர் கைகளிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கைகளிலே ஏந்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. 17 வயசில் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு, எல்லாரும் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய 30வது வயதில் அவர் அடிமையாய் விற்கப்பட்டு சிறையின் அனுபவம் கிட்டத்தட்ட 13 வருஷம் கஷ்டம். இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்து அவர் நிற்கிறார். அதே போல சொன்ன வண்ணமாகவே அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து மண்டியிட்டு இன்னைக்கு தானியம் வேணும்னு நிற்கிறாங்க. வெயிட் பண்ணார், யோசேப்பு வெயிட் பண்ணார் அவருடைய வாழ்க்கையில். இன்றைக்கு தேவ ஜனமே, 25 ஆண்டு நான் வெயிட் பண்ணும்படி நான் சொல்லலை, 22 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லலை. இந்த ஒரு வருஷம் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய நெருக்கங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களால் உண்மையாக அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்கிறது பேர் கிடையாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய மனுஷனை தேடி ஒரு பெரிய நாட்டினுடைய அந்த ஆர்மியினுடைய தலைவன் வருகிறான். வந்து அந்த தேவ மனுஷனிடத்தில் நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் போது தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறாரு. கேசி கிட்ட சொல்கிறாரு, எப்பா அதோ அங்கே இருக்குது பாரு யோர்தான் நதி, அந்த நதியில் போயிட்டு 7 முறை முங்கி எழுந்து போக சொல்லு அப்படின்னு. உடனே பயங்கர கோபம் இவருக்கு.
நான் அவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய குஷ்டரோகத்தை எல்லாம் தொட்டு பார்த்து அதுக்கு தைலத்தை தடவி சரி பண்ணுவாருன்னு நினச்சா இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படி கோவப்படும் போது அவன் வேலைக்காரன் ஒருத்தர் சொல்கிறான், அரிதானது சொல்லியிருந்தா நம்ம செஞ்சுருப்போம், அவர் ஈஸியானது தானே சொன்னார், செஞ்சு பார்க்கலாமே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பாஸ்டர் கஷ்டமான விஷயம் சொல்ல சர்ச்சுக்கு வர சொல்கிறாரு, சர்ச்சுக்கு வரலாமே. கையை குடிக்க சொல்லுங்கள். சொல்லுமா தங்கச்சி, சொல்லுமா, நல்லா உன் சத்தம் கேட்கணும். சொல்லு. சோத்திரம். அரிதானது பாஸ்டர் சொல்லலை, உண்மைதானங்க, உண்மைதானே, பேசணும், உண்மைதானே. அப்போது ஆண்டவர் பாருங்க, அவர் போயிட்டு சொன்னபடியே யோர்தான் நதியில் முங்கி எழும்புறாரு. 7வது தடவை எழும்பும்போது அவருடைய தோல் எல்லாம் சின்ன பிள்ளையினுடைய தோல் போல மாறிடுச்சு. கஷ்டமானது சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டத்தை தான் ட்ரை பண்ணுறோம். 25 வருஷம் லோனு, பாவி நீ கடங்கார, நீ கட்டு அப்படின்னா சுமப்போம். 25 வருஷம் முதுகில் வச்சுன்னு அதை சொமன்னு சுமந்துக்கினுக்கிறப்போம். ஆனால் 1 வருஷம் லகுவாய் கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார் சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றீங்க. ஆனால் இதை நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் செய்வார், 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 நிச்சயமாய் செய்வார். வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, கவலையே படாத, கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன். அதான் அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, அன்பாளக்கா சொன்னாங்க, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நான் உங்களிடத்தில் நேரடியாய் நான் மனம் விட்டு பேசுகிறேன். நிறைய நாளாக சில விஷயத்துக்கு காத்திருக்கிறீங்களா? இந்த 1 ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. இந்த 1 ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள், புசிப்பீர்கள், புசிப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவது நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தேவனிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்கும். வாசிங்க 1 சாமுவேல் அதன் 9ஆம் அதிகாரம் அதன் 27ஆம் வசனத்தை சத்தமாக வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 9:27 வாசிங்க. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ சற்றே தரித்து நில், இப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு அறிவிக்கும்படிக்கு. எனக்கு அன்பானவர்களே, தரித்து நிற்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் தரித்து இருக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, முதலாவது தேவனிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த 2024ஆம் வருஷம் பல மருத்துவமனையை போயிருக்கலாம், பல டெஸ்ட்டை பண்ணியிருக்கலாம், பல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை சார்ந்து சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 1 வாரமும் தவறாமல் ஆலயத்தில் வந்து அமர்ந்துரு. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குதோ ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். உன் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். உன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா இடிவான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். நிறைய பேர் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க, தப்பாக சொல்லியிருப்பாங்க. அவைகள் எல்லாவற்றையும் அவருடைய கிருபையின் கரத்தினால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா நடக்கும்? எப்போ தெரியுமா நடக்கும்? அவருடைய கூடார மறைவிலே வந்து
நீங்கள் இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உனக்கு வரணும், நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீ சற்றே கொஞ்ச நேரம் தரித்திரு, கொஞ்ச நேரம் தரித்திரு. எனக்கு அருமையானவர்களே, இங்கே 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகி இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 100 பேருக்கு அதிபதி, ஒருவனை வா என்றால் வருவான், போய் என்றால் போவான். அநேக வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஆனால் 100 பேர் இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி 100 பேர் வச்சு வேலை வாங்குகிற அளவுக்கு யாரும் இந்த ஆலயத்தில் இல்லை. ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவரே உங்ககிட்ட நான் வந்துட்டேன்ப்பா, உங்ககிட்ட நான் வந்துட்டேன், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன். ஆமாம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ஆண்டவரே, அவன் சரியாயிடுவான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், யோசேப்பு சொன்னார் அல்லவா, நான் அல்ல, கர்த்தரே ஒரு மங்களகரமான உத்தரவை அருளுகிறார் ராஜாவுக்கு. நான் அல்ல, கர்த்தரே ஒரு மங்களகரமான உத்தரவை அருளுகிறார். அல்லேலூயா. ராஜா கேட்குறார் யோசேப்பை பார்த்து, யோசேப்பே என்னப்பா உன்னை பற்றி எல்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, என்ன நீ எல்லாம் தரிசனத்துக்கும் விளக்கம் சரியாக துல்லியமாக கொடுப்பியாமே, ஜெயிலில் கூட கரெக்டாக சொன்னியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லும்போது யோசேப்பு ப்ளீஸிங்காக சொல்கிறாரு, நான் அல்ல ராஜாவே, நான் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளதான எங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவை ராஜாவுக்கு அருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்டருந்து நல்ல வாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும். நீங்கள் அந்த நாட்களில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே வசனம் சொல்லுகிறது, முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த நாட்களிலே வசனம் கிடைக்காத அந்த நாட்களிலே வசனம் வருவது அபூர்வமாய் இருந்ததாம், அபூர்வமாய் இருந்ததாம். ஆனால் அந்த நாட்களிலே ஒருத்தர்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, ஒருத்தர்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. யார் அவர் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை வாசிங்களேன், 5-6 வாசிங்களேன். ம் 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 திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழும்பி நின்று திரும்ப போறாரு. எனக்கு அன்பானவர்களே, அந்த அதிகாரத்தை துவங்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கிடைப்பது அபூர்வமாக இருந்துச்சான். ஆனால் ஒரு மனுஷன், சின்ன பிள்ளையாண்டான் ஆகிய சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்குது. ஏன் தெரியுமா? அவனுடைய தாயார், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், ஆகையால் இவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டுட்டாங்க. கவனிங்க, எங்கே விட்டாங்க? சத்தமாக சொல்லுங்க, எங்கே விட்டாங்க? உங்கள் சத்தம் கேட்கணும். எங்கே விட்டாங்க? கேட் ஆஃப் கம்ஃபர்ட் சர்ச்சில் விட்டாங்க. சோத்திரம். விட்ட உடனே இப்போ என்ன நடந்தது தெரியுமா?
ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேச ஆரம்பித்தார். சாமுவேல் அவர் சத்தத்தை கேட்ட உடனே எங்கே போனார்? எங்கூட பேசணும். எங்கே போனார்? ஏலியின் இடத்துல போனார். ஏன் ஏலியின் இடத்துல போனோம் அப்படின்னு சொன்னால், சாமுவேல் அந்த இடத்துல இருந்தபோது, அவன் ஊழியம் செய்தபோது ஏலியினுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் அப்படியே செய்வார், அப்படியே செவி கொடுப்பார், சொல்கிறதையெல்லாம் செய்வார். அப்போது யார் கூப்பிட்டாலும் அது ஏலியினுடைய சத்தத்தை போல சாமுவேலுக்கு இருந்தது. ஆகையினால தான் உடனடியாக போய் என்னை கூப்பிட்டீரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது 2 முறை அந்த மாதிரி போன உடனே ஏலிக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா திரும்ப அந்த சத்தம் கேட்டுன்னா நீ என்ன பண்ணு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை கிடைக்காத பஞ்சகாலம், வார்த்தை கேட்க காத்திருக்கணும். பஞ்சகாலத்தில் வார்த்தை கிடைச்சது யாருக்கு அந்த வார்த்தை கிடைச்சதுன்னா, காத்திருந்த பிள்ளையாண்டானாகிய சாமுவேலுக்கு கிடைச்சது. காத்திருக்கிற உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கும். காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வுகளை கொடுப்பாரு. காத்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதே 3ஆம் அதிகாரம் 19-20 வாசியங்களே. சாமுவேல் வளர்ந்தான். ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கும் தேவ சபையே, தேவ பிள்ளைகளே, என்னை கவனியுங்க. இதே வார்த்தை நான் சொல்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான். தம்மோடு கர்த்தர் இருப்பதை எல்லாரும் பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையிலையும் ஒரு வார்த்தையும் தரையில் விழலை. அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் தரையில் விழலை. இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நான் சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக 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 செய்வாராக. பாருங்க, வார்த்தையை கேட்டவங்க வளர்ந்து நின்றாங்களாம். ஆண்டவர் அந்த செடியை காட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஆசிட் என்னென்னமோ போட்டோம், ஆனால் வளர்ந்து நிற்குது. ஏன்னா இது எங்கே இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது. ஆகையினால இந்த இடத்துல ஜனங்கள் வளருவதை கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினே இருக்கிறார். தடை வரலாம், தடை இருக்கலாம், ஆனால் வளருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிங்களே. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள பாருங்க, ஆண்டவர் அவர் சொன்னதான வாக்குகளை, அந்த வாக்குகளை எல்லாம் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுகிறார்னு. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால், காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான்னு சொன்னால், அந்த வார்த்தையின்படியாக தேவன் அவனை உயர்த்தி நிற்க வைத்து சாட்சியாக ஆண்டவர் அவனை நடத்தினார். தான்லேருந்து பெரேசபா மட்டும் எல்லாரும் சொன்னாங்களா, இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, உள்ளத்திலிருந்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, இவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாரும், மதுரை வாயில் இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் முழுதும் பிரயாசப்பட்டேன்ப்பா, ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கரையிலே அவர் என்ன பண்ணுறாரு, வலையை போடுறாரு. வலையை போட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் நல்ல ஒரு மீனவர், நல்ல ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற வித்தை தெரிந்தவர். அவருக்கு தெரியும், நைட்டெல்லாம் காத்திருக்கிறாரு, ஒன்றும் அகப்படலை.
இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் நிறைய காரியத்துக்காக காத்திருக்கிறோம், ஆனால் ஏமாற்றம், பேதுருவை போல ஏமாற்றம். நிறைய விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். அவங்க லோன் கொடுப்பாங்க, மகளிர் லோன் கிடைக்கும், அந்த லோன் கிடைக்கும், இது கிடைக்கும், இல்லை இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் காத்திருக்கிறோம். ஆனால் பேதுரு சொன்ன போல முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், என் வலையை போடுறேன். வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்டான், அவருடைய வார்த்தையை லிசன் பண்ண ஆரம்பித்தான், அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தான். இவர் என்ன சொல்கிறாரு, இவர் தீர்க்கதரிசி போல இருக்கிறார், இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி வார்த்தைக்காக அவன் காத்து நின்றபோது அந்த வார்த்தையின்படியாக அவன் வலையை போட்டான். வலை கிளியத்தக்கதான மீன்கள் அவனுக்கு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுடுவார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் படகுல கர்த்தராகிய இயேசு வந்து நிற்பார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யார் ஒருத்தர் ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ உங்கள் படகுல ஆண்டவராகிய இயேசு வந்து நிற்பார். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று வீசினாலும், எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு தீங்குகள் வந்தாலும், கடல் கொந்தளித்தாலும் உங்கள் படகுல ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஆலன் வந்து உட்காந்துருமா, போயிட்டு அந்த இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உட்காருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய படகுல யார் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் தேவன் இருக்கிறார். தேவன் உங்களை நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, 1 ராஜாக்களில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 17ஆம் அதிகாரம் அதன் 7, 8 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இங்கே தீர்க்கதரிசி அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மழை பெய்யாதபடி சில நாளுக்கு அந்த ஆறு வற்றி போகும் அப்படின்னு சொல்லி வார்த்தை கிடைக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும் பொழுது ஆறு நிறைய தண்ணீர் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்த போது ஆறு நிறைய தண்ணீர் இருந்தது. நல்லா கொஞ்சம் கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறார், பஞ்சம் வரப்போகுதுப்பா, ஆகினால நீ இந்த ஆற்றங்கரையிலேயே நீ இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது கேரித் ஆற்று நீர் அங்கே தண்ணி இருக்குது. அப்போது வார்த்தை வரும்போது தண்ணி இருக்குது, ஆறு நிறைய தண்ணீர் இருக்குது. வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால், ஆறு நிறைய தண்ணீர் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆறில் தண்ணீர் வற்றி போயிற்று. வசனம் சொல்லுது ஆறில் தண்ணீர் வற்றி போயிற்று. ஆனால் இப்போது ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆறில் தண்ணி வற்றி போயிடுச்சு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கிடச்சிருச்சு. இப்போது ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகிறார். சாரிபாத் என்னும் ஊருக்கு போகிறார். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அங்கே ஆண்டவர் ஒரு விதவையை கொண்டு போஷிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, ஆறு நிறைய தண்ணீர் இருந்தாலும், ஆறு நிறைய தண்ணீர் போல ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வேஸ்ட். எதுவுமே இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பஞ்சகாலமாக இருந்தாலும் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சகாலமாக இருந்தாலும் போஷிப்பது கர்த்தர். அல்லேலூயா, போஷிப்பது கர்த்தர். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், பஞ்ச காலத்திலையும் உன்னை திருப்தியாக்கி ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் உன்னை நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் காத்திருக்கிற அந்த அனுபவம். நம்ம எல்லாரும் சில விஷயத்துக்கு காத்திருக்கிறோம். என்னை கவனிங்கள், எல்லாரும் சில விஷயத்துக்கு காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்? பேங்க்குக்கு போனால் காத்திருக்கிறோம், ரேஷன் கடையில் காத்திருக்கிறோம்,
டாக்டரை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிறோமா இல்லையா? சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் தாங்க வேலை செய்கிறீங்க. உங்கள் கஷ்டங்க, உங்கள் வேர்வை, உங்களுடைய பாடு தான். ஆனால் சம்பளம் வாங்கணுன்னா கூட என்ன பண்ணுறோம்? ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு காத்திருக்கிறோம். அல்லேலூயா, காத்திருக்கிறோம். அப்போது எல்லாவற்றுக்காகவும் மனிதர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் நன்மை பெற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதை செய்வார் என்று சொன்னால், உங்களை ஆண்டவர் நிரப்பி நடத்துவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாமுவேல் பாருங்க, ஒரு தைல குப்பியை எடுத்து யாருடைய தலையின் மேலே வாக்குறார் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதையோ தேடுறோம், எதையோ பார்க்குறோம், எதுக்கோ ஓடுறோம். ஆனால் காணாமல் போன கழுதையை தேடி ஒரு மனுஷன் போகிறாரு. அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறாரு. அப்போது சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தேடி வருவாங்க, அவங்கள நீ என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? சொன்னபடியாக அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வார்த்தையை கொடுத்து இந்த காரியத்தை நீ பேசணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை செய்துட்ருக்குறோம், திடீர்னு நமக்கு அந்த விஷயத்தை மாற்றி நம்ம வேற ஒரு காரியத்தை செய்வோமா அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டோம். இங்கே நீங்கள் பார்க்க முடிகிறது, அவங்க கழுதையை காணும்னு சொல்லி சுட்டி திரிகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, கழுதை கிடைச்ச பாடு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அங்கே போனாக்கா ஆண்டவர் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தேவ மனுஷனை தேடி போகிறார்கள். அப்படி போகும் பொழுது ஆண்டவர் பாருங்க என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி, நடக்க போகிற காரியங்களை முன்பாக அறிவித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அபிஷேகம் செய்கிறாராம். காத்திருந்து 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 கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலான்னு போகும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக அங்கே சவுலுக்கு என்ன காத்திருந்தது என்று சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் காத்திருந்தது. அல்லேலூயா, தேவனுடைய அபிஷேகம் காத்திருந்தது. நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறார்கள். ஏன் நிரப்பப்படுறாங்கன்னு நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் மேலே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நிரப்புதலை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நிரப்பப்படுகிறதான அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. அதான் மேல் வீட்டு அறையில் காத்திருக்கிற அந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்க எல்லாரும் நிரப்பப்பட ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, காத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? நிரப்புவார். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்களை கர்த்தர் நிரப்புவார். ஆகினால தான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா பூமி கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, ரெண்டாவது காத்திருக்கிறதான அந்த அனுபவம் என்ன தெரியுமா?
உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார், உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தாகமுள்ளவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஃபாதர் இப்படியாக பாடுறாரு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாருங்க, யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, ரெண்டாவது கர்த்தர் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவி அவர்களை நிரப்புகிறதான பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உலகமெங்கிலும் நீங்கள் சாட்சிகள். ரெண்டாவது, காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும், நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமிக்கு உரியவைகளை ஆண்டவர் சொல்றாரு. இந்த பூமிக்கு உரியவைகளை ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லணுமா? பூமிக்கு உரிய காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனால் கொலோசியர் 3:2 சொல்லப்பட்டிருக்குது, ஆவிக்குரிய நிரப்புதல் எப்படி தெரியுமா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, நாடுங்கள், 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 நாடுங்கள். எதை நீங்க நாடணுமா? பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள், மேலானதை நாடுங்கள். சீக் த காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை தேடணும், அதை பிடிச்சுக்கணும். நான் சொல்கிறேங்க, இந்த பூமிக்குரிய சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இதையெல்லாம் சேர்க்கணும்னு நினச்சாக்கா நான் சொல்கிறேன், உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம், நீங்கள் சேர்த்த எல்லாவற்றையும் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நான் மருந்து கொடுக்குறேன், அதனால் என்னிடத்துல திரளான சாட்சி இருக்குது, திரளான சாட்சி. அப்போது கஷ்டப்பட்டு சேர்த்து 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 வைப்பான். பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுசே இல்லை. நான் சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தார், நல்ல பணம், வறுமையில் இருந்தபோது சந்தோஷமாக இருந்தார், நல்ல பணம் வந்து நல்ல செல்வம் வந்து இப்போ என்ன ஆகிட்டார், அவர் சாதாரண ஒரு பியூன் வேலை, பணம் நல்லா வந்துருச்சு, ஆனால் கூட சுகரு அது இதுன்னு நிறைய காம்ப்ளிகேஷன், எதையுமே சாப்பிட முடியாது. இவ்வளவு சாப்பிட்டாலும் உடனே அது பாத்ரூம் போயிடுவார், பிரச்சனை. அப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டாருன்னா போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காத்திரு மகனே, உனக்கு உரியதை நான் செய்வேன்னு. அப்போ கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது வார்த்தை கிடைக்கும், வார்த்தையை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் உன்னை நிரப்ப ஆரம்பிப்பார், உங்களை சாட்சி ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பூமிக்குரியவைகளை அல்ல, நீங்கள் மேலானது. பூமிக்குரியவை என்ன தெரியுமா? நீங்கள் போதும் என்கின்ற மனம் உங்களுக்கு இருக்கணும். அப்போது நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது
நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் உருவாக்குகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்குகிறாராம். நீங்கள் அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தில் வாசியுங்களேன். தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறே மனுஷனாய் மாறுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதே 9ஆம் வசனத்தை வாசியுங்க. சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு மூன்றாவது என்ன நடக்கும்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். ஆண்டவர் உங்களை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார். இங்கே வசனம் சொல்லுகிறது, சவுல் வேறே மனுஷனாய் மாற்றப்பட்டான். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேறு விதமாக வேறு மனுஷனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது, அழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது ஒரு புருஷனை காண்கிறார். அங்கே ஆவியானவர் நின்று கொண்டு சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் சொல்லிட்டு ஆண்டு பாருங்க அவனை உருவாக்குறாரு. உடனே கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா, என்னை கவனியுங்கள். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் பெயர் என்ன சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் எத்தன், நான் யாக்கோபு சொன்ன உடனே ஆண்டவர் உருவாக்குறாரு. இனி நீ யாக்கோபு என்று சொல்லி இல்லை, இனி நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை நிரப்புவார், உங்களை அபிஷேகிப்பார், சாட்சியாய் மாற்றுவார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு புதிய மனுஷனாய் உருவாக்குவார். ஆண்டவர் உங்களை புதிய மனுஷனாய் உருவாக்குவார். உங்களை எல்லாரும் சொல்லலாம் யாக்கோபு அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு, இஸ்ரவேல் என்று சொல்லி. எல்லாரும் சொன்னாங்க ராகேல் மலடி என்று சொல்லி. இல்லை ராகேல், நீ மலடியெல்லாம் இல்லை, நீ யாராக இருக்க போகிற, நீ இஸ்ரவேலுக்கு தாயாய் நீ இருக்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பலனை கொடுப்பார். கர்த்தர் கழுகுக்கு ஒப்பாய் ஆண்டவர் சபையை சொல்லுகிறார். என்ன காரியத்தை ஆண்டவரை நான் பேசணும்னு சொல்லும் பொழுது கழுகை ஆண்டவர் காண்பித்து ஒரு புதிய வெளிப்பாடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கழுகுக்கு எப்பயுமே அந்த தாய் கழுகு சொல்லி கொடுக்குமா, பறப்பதற்கு சொல்லி கொடுக்குமா. ஆனால் அந்த பசிக்கு எப்படி எடுக்கணும் அந்த மீனன்னு சொல்லி கொடுக்காதான். அதுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த கழுகு உயரத்தில் பறக்கும் பொழுது கடலில் இருக்கிற மீனை பார்க்கும்போது அந்த மீனை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்கன்னா போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது கையை இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் பாருங்களேன், கழுகு என்ன பண்ணுமா, அதுக்கு இறை கிடைக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்குமா, இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து தண்ணியில் விழுந்து கரெக்டாக அதனுடைய இறையை பிடிச்சி என்ன பண்ணும், அதனுடைய செட்டையை அடித்து உயர எழும்பும். உயர எழும்பும்போது அந்த மீனுடைய முள் ஏதாவது குத்தனாலும் அது என்ன பண்ணும், அதை அழகாக அப்படி தூக்கி போட்டு திரும்ப கேட்ச் பிடிக்கும். பார்த்துருக்குறீங்களா? இது யார் தான் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னால் தாய் பறவை இல்லை, தாய் பறவை பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போது கழுகுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை ஓமையாக கற்றுக் கொடுக்கிறார். கழுகுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இன்னொரு வாழ்வை கொடுக்கிறார், இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும்தான்
அடுத்த வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகையினால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டுமாய் கட்டுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் இன்னொரு வாய்ப்பு. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உன்னை கர்த்தர் கட்டுவார். கடுகுக்கு சமானமாக உன்னுடைய வயது வாழ வயது போல் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கடுகுக்கு ஒப்பிட்டு உங்களை பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நடுவி போயிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து, இன்னும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சுபிக்ஷமாக பிரகாசமாக நன்மையாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, hallelujah, hallelujah. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க என்ன நாவு, வர்ணிக்க என்ன நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தை காத்திருக்கும்படியாய் நீங்க சொன்னீங்கப்பா. காத்திருக்கிறவர்களுக்கு உங்க உன்னத பலனை கொடுத்து நீங்க தான் வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். உங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சாட்சியாய் நிறுத்துவேன், வேறு மனுஷனாய் நீங்க மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நீ நிறுத்த போறதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கேட் ஆஃப் கம்ஃபர்ட் சர்ச் மதுரவாயல் ஆராதனை ஒழுங்குகள். ஞாயிறு காலை ஆராதனை 9 மணி முதல் 11:30 மணி வரை. ஞாயிறு மாலை ஆராதனை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. மாதத்தின் முதல் ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை. மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் உபவாச கூட்டம் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அனைத்து சனிக்கிழமைகளில் சிறுவர் கூடுகை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று மாலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரை அமாவாசை ஜெபம் நடைபெறுகிறது. அனைத்து ஆராதனையில் ஜெபத்தோடு பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உம்மதாகட்டும். கண்கள் உமை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது,
வேண்டுதல்களை கேட்பாரே, அவர் சமூகத்தில் நான் மகிழுவேன். என் வேண்டுதல்களை கேட்பாரே, அவர் சமூகத்தில் நான் மகிழுவேன். காரியம் வாய்க்க செய்வார், கிருபைகள் நல்கிடுவார். காரியம் வாய்க்க செய்வார், கிருபைகள் நல்கிடுவார். ஜெயம் நமக்களிப்பார், இயேசு ஜெயம் நமக்களிப்பார். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் கண்ணீரை அவர் துடைப்பாரே, அவர் பலத்தினால் நான் எழும்புவேன். என் கண்ணீரை அவர் துடைப்பாரே, அவர் பலத்தினால் நான் எழும்புவேன். நீதியை தந்திடுவார், நித்தம் நடத்திடுவார். நீதியை தந்திடுவார், நித்தம் நடத்திடுவார். வாக்கு நிறைவேற்றுவார், எல்லா வாக்கு நிறைவேற்றுவார். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிடும் உம் கிருபை நல்லது. என் நோய்களை அவர் சுமந்தாரே, அவர் தழும்பினால் குணமாகிறேன். என் நோய்களை அவர் சுமந்தாரே, அவர் தழும்பினால் குணமாகிறேன். சத்துவம் மீந்திடுவார், சமாதானம் தந்திடுவார். சத்துவம் மீந்திடுவார், சமாதானம் தந்திடுவார். சாட்சியாய் வாழ வைப்பார், நம்மை சாட்சியாய் வாழ வைப்பார். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை